நாம் எதற்காக படைக்கப்பட்டோம்? நாம் எதற்காக படைக்கப்பட்டோம் பூமியில்? அப்படி ஒரு கேள்வி இருக்குது. அதாவது தேவர்கள் பூமியில் மனிதர்கள் எல்லாம் படைக்கப்படும் முன்பு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறது. தேவாசுரங்கள் மனிதர்களெல்லாம் கிடையாது, தேவாசுரர்கள் காலங்கள் அது. அப்போ தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்து அந்த யுத்தத்தில் தேவர்கள் தோல்வி அடைந்து தங்கள் ராஜ்யங்களை எல்லாம் இழந்து விடுவார்கள். இழந்திருக்கும் போது இவர்களுக்கு வயதும் மூப்பும் ஆகி கொண்டிருக்கும். வயதும் மூப்பும் ஆகி கொண்டிருக்கிற காலத்தில் அவர்கள் இந்த வயதும் மூப்பையும் போக்குவதற்காக ஒரு வழியை தேடுவார்கள். பிரம்மாவிடம் சொல்ல, பிரம்மா அதை விஷ்ணுவிடம் சொல்ல, விஷ்ணு அதை மகேஸ்வரனிடம் சொல்லுவார்கள். இப்படி வரிசையாக சொல்லும்போது அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவார். அதாவது திருப்பார்க்கடைதல் அப்படின்னு ஒரு கடைதல். எதற்காகன்னா, மனிதனுக்கு நரைதிரை மூப்பு, தேவர்களுக்கும் இது உண்டு, நரைதிரை மூப்பு இவைகள் இருக்கு. இவைகள் இல்லாமல் இருந்து அமிர்தம் உண்டு அவைகளை நிறுத்துவதற்காக திருப்பார்க்கடல் கடைய வேண்டும். அதில் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் சரிவிகிதப்படி ஜாம்பவான், அதாவது வைத்தியர், இவங்களெல்லாம் சேர்ந்து அதில் மூலிகைகளையும் எல்லாம் போட்டு தேவர்கள் வாலையும் அசுரர்கள் தலையையும் பிடித்து அதை மந்திரமலையை மத்தாக நிறுத்தி ஆமை, அதாவது இவர் ஒரு ஆமை அவதாரம் எடுத்து, கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மந்திரமலையை தன் முதுகிலே நிறுத்தி இவர்கள் கடைவார்கள். திருப்பார்க்கடலை கடையும் போது ஏராளமான வஸ்துக்கள் அதிலிருந்து வரும். அதில் அமிர்தம் வரும். இந்த அமிர்தத்தை சாப்பிட்டால் அவர்களுக்கு நரைதிரை மூப்பு வராது என்கிற காரணத்தினால் இதை தேவர்கள் சாப்பிடுவார்கள். இந்த அமிர்தத்தை அசுரர்கள் சாப்பிட்டால் அவர்கள் பாம்பாகி விடுவார்கள். இது ஒரு விதி. அதனால் அசுரர்களுக்கு அதை கொடுக்கக்கூடாது. அதில் ஒருவன் போய் சாப்பிட்டு விடுவான். அவன்தான் ராகு கேதுவாக தலை துண்டிக்கப்பட்டவர்களாக மாறுகிறார்கள். இது ஒரு கதை. இரண்டாவது பாருங்கள், இப்பொழுது அவர்களுக்கு அந்த நிலை வந்தாயிற்று. நரைதிரை மூப்பு இல்லை, ஆனால் கால விதி வசத்தால் பிரபஞ்ச அழிவு என்று ஒன்று இருக்கிறது, கல்பகால அழிவு. இந்த அழிவை போக்க வேண்டுமானால் அழிவில் அழியப்படாத ரத்தினங்களாக மாற வேண்டும். ரத்தினங்களுக்கு பிரபஞ்சத்தில் அழிவு இல்லை. அதனால் ரத்தினங்களாக மாற வேண்டும் என்பதற்காக ஒரு படைப்பை படைப்பார்கள். என்ன படைப்பு என்றால், பிரம்மாவினுடைய தொடையிலிருந்து ஒருவரை உண்டாக்குவார்கள். இவர் தான் பக்குவ ரிஷி. இந்த பக்குவ ரிஷிக்கு ஒரு தொடையிலிருந்து ஒரு படைப்பை உண்டாக்குவார்கள். இந்த தொடையிலிருந்து உண்டாக்குற படைப்பை அவருக்கு உண்டாக்கி அவரை எதற்காக? நவரத்தினங்களை, அதான் நவரத்தினம் இல்லை, அனைத்து 12 வித ரத்தினங்களை உண்டாக்குவதற்காக, அனைவரும் இரத்தினத்தன்மையாய் மாற்றமடைவதற்காக உண்டாக்கி அவரை கன்னி ராசியில் வைப்பார்கள். இப்போ பாருங்க, வைக்கிற இடம் அங்கே, உண்டாக்குற இடம் இங்கே. அது காலபுருஷனுக்கு தொடை என்பது அது எந்த ராசியில் வருகிறதுன்னு பார்த்துருங்க, தனுசு ராசியில் வருகிறது. ரிஷப ராசி தான் ஒரு காலபுருஷனுடைய தொடக்கம். இந்த காலபுருஷனுடைய தந்தை யார் அப்படின்னா, அது தனுசு ராசி தான் தந்தை. அங்கே இருக்கிற குரு தந்தை. அவர் தொடையிலிருந்து வருகிறார். அந்த ராசி தொடையில் இருக்கிறது. அந்த ராசியிலிருந்து தான் முதல் ராசி தொடங்குகிறது. அதாவது தனுசு ராசி தந்தை, மேஷ ராசி மகன். அதான் பூமியில் இருக்கிற எல்லாவரும் மகன் வழி பிறந்தவர்கள் என்று சொல்லுகிறது. இதனால் தான் மகன். ஆனால் அந்த ராசிக்கு சிம்ம ராசி பேரன். இவருக்கு பேரன், இவர் மகன், அவர் பேரன். இப்போ பாருங்க, 3ஆ வருது. இப்போ என்ன வைக்கிறாங்கன்னா, இவரை ஏன் கன்னி ராசியில் கொண்டு வைத்தார்கள்? இது ஒரு கேள்வி. அதாவது ராசி மண்டலங்களை பற்றி தெரியணும், நாம் ஏன் படைக்கப்பட்டோன்னு தெரியணும். வேதங்கள் ஒரு கதை சொல்லும், ஆனால் இந்த வான சாஸ்திரம் வேறு கதை சொல்லும். இதுவும் ஒரு வகையில் ஒரு சரியான பாதை காட்டும், அதுவும் சரியான ஒரு பாதை காட்டும். ஒன்றை பிடித்து ஒன்றை விடுவதல்ல, எல்லாம் சேர்த்து பார்ப்பது தான். இப்போ பாருங்க, இந்த வக்குவ ரிஷி எங்கே கொண்டு வைப்பாங்கன்னா, கன்னி ராசியில் கொண்டு வைப்பாங்க. இந்த கன்னி ராசியில் ஏன் வைக்கிறார்கள்? அடுத்த கேள்வி. இந்த கன்னி ராசி ஏன்னா, பிரம்மாவுக்கு இயற்கை இன்னும் ஒரு இது இருக்குது. இந்த பிரபஞ்சத்தை 3ஆக பிரிப்பாங்க. ஒன்று இறைவன், ஒன்று ஆன்மா, ஒன்று பிரம்மா. பிரம்மா தான் பிரபஞ்சத்தில் இருக்கிற இயற்கை. இந்த இயற்கையோடு இயற்கையாக இருக்கிறவர் பிரம்மா. இந்த பிரம்மா அவர் மனதிலிருந்து உண்டாவதுதான் ரதி, மன்மதன். இந்த ரதியும் மன்மதனையும் கொண்டு, அந்த ரதியை கொண்டு இந்த வக்குவ ரிஷியிடம்
சந்ததியை உண்டு பண்ண சொல்லுவார்கள். ஆனால் அவர் அதை செய்ய மாட்டார். அதை கொண்டு சந்ததியை உண்டு பண்ண மாட்டார். அப்போ என்ன ஆச்சு? அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, இவருக்கு காம ஆவசியங்களை உண்டு பண்ணுவதற்காக இவரை பல வகையில் முயற்சி செய்யும் போது இவர் ஒரு சாபத்தை கொடுத்து விடுவார். யாருக்கு? மன்மதனுக்கு. எப்படி என்றால், நீ பரமேஸ்வரன் நெற்றிக்கண்ணால் எரிந்து சாவாயின்னு சொல்லிடுவார். என்ன இந்த மாதிரி பண்ற? அவர் ஏன் இதை சொல்லுவார் என்றால், இயற்கையோடு இயற்கையாக இருக்கிற தன்மையில் ஒரு சேர்ந்தால் அது வைரங்களாக மாறாது. அதுதான். அப்போ என்ன பண்ணுவாங்க? இப்போது இவர் கல்யாணம் பண்ணி ஒரு பெண்ணோட சேர்ந்தாதான் பிள்ளைகள் வரும், பிள்ளைகள் சேர்ந்தாதான் நமக்கு எல்லாரும் வைரங்களாக மாற்றப்பட முடியும். இன்னும் பிரபஞ்சமே காவல் இருக்கு. ஆனால் இவர் அதுக்கு சம்மதிக்கவே மாட்டார். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, பிரம்மாவிடம் இப்படியெல்லாம் பிரம்மா சொல்லும்போது அவர் கேட்காத போது பரமேஸ்வரன் இங்கே வருகிறார். அங்கே வரும்போது பரமேஸ்வரன்ட்டு சொல்கிறாரு, இவங்களை கொண்டு நான் அதை உண்டு பண்ண மாட்டேன், நான் என்ன தற்பைகளால் உண்டு பண்ணுகிறேன்னு சொல்லுவார். தற்பைகளாலெல்லாம் ஒன்று உண்டு பண்ணாண்டான். ஆனால் அவர் பார்வதி, அங்கே இருக்க பார்வதி கையில் இருக்கிற ஒரு மலரை எடுத்து கொடுத்து இவைகளால் உண்டு பண்ணு என்றாலும் பிரம்மனுடைய இயற்கையான படைப்புக்கு எதிராக இது அமையக்கூடாது அப்படி சொல்லுவார். இதை சொல்லி அந்த பூவிலிருந்து ஒரு பெண்ணை எடுத்து அவரோடு கொடுப்பார். இது ஆதாம் ஏவாள் கதை போல தான் சுருக்கமாக வரும். ஏன்னா முதல்ல ஒரு பெண்ணை கொண்டு கொடுப்பாங்க, அவள் பேர் லிலித். அவள் ஒளிக்கும் இருளுக்கும் உள்ள தொடர்பில் இருந்து வந்தவங்க. ஒளி இருள், இருளின் அடையாளமாக லிலித்தும் ஒளியின் அடையாளமாக ஆதாமும் இருப்பார்கள். இதே போலத்தான் பிரம்மாவிடமிருந்து வருகிறது எல்லாமே இந்த மாதிரி தான் படைப்பு வருமே தவிர, தன் உடலிலிருந்து பிரித்து ஒரு ஒளியை எடுத்து சேர்க்கிறது பார்வதி படைப்பு. ஒளியிலிருந்தே ஒளியை சேர்த்தால் அது பார்வதி, ஒளிக்கும் இரவுக்கும் சேர்ந்தால் அது காளியும் பரமேஸ்வரனுமாக மாறும். இப்படி ஒரு தத்துவங்கள் இருக்கிறது. அதில் இந்த பக்குவரிஷி என்ன சொல்லுவார்னா, இயற்கைகளுக்கெல்லாம் பாதிப்பு வராமல் நீ இந்த படைப்பை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி கன்னி ராசியின் புத்திர ராசியாக கர்ம ராசியான மகர ராசி வரும். இந்த மகர ராசிக்குள்ளே தான் நவரத்தினங்களை உண்டு பண்ணுகிற, அதாவது கர்மா என்று சொல்லி அந்த ஏழ்மைப்படுத்தி கஷ்டப்படுத்தி துயரங்கள், கண் இல்லாமல் கால் இல்லாமல் கற்றும் துயரத்துக்குள்ளாக்கப்பட்டு ஒரு மனிதர்களை பிரித்து எடுக்கக்கூடிய ஆக்கும் ஆற்றல் கொண்ட ராசி கர்ம ராசியான மகர ராசியாக இருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், மகர ராசி இவ்வளவு செய்கிறது. 12 ராசிகளுக்குள்ளும் மகர ராசி ஆட்சி செய்யும் காலங்களில் 12 ராசிக்குள்ளும் இருக்கிறவர்கள், பிறந்தவர்கள், அதில் இருக்கிறவங்களை அந்த ஊனமுற்றோராக்கிறது, அபகடத்தில் ஆக்கிறது, ஏழ்மையாக்குறது, இப்படிப்பட்டவைகளை எல்லாம் செய்து இந்த ஒரு ராசி 12க்குள்ளும் ஆட்சி செய்யும். 12 ராசிகளும் 12 ராசிகளுக்குள்ளும் ஆட்சி செய்கிற ஒரு தத்துவம் இருக்கிறது. இப்படி கன்னி ராசியின் புத்திர ராசியான மகர ராசியில்தான் நவரத்தினங்களாக மாறுகிறோம். இந்த எவ்வளவு, அதில் தேவர்களும் மனிதர்களாக பிறப்பார்கள், மனிதர்கள் பிறப்பார்கள், மனிதருக்கு கீழ்நிலையான மிருகங்களும் மனித நிலைக்கு உயர்வடைந்து பிறக்கும். 3 நிலையில் இருப்பவர்களும், அதாவது பாதாளலோகம், மனிதலோகம், தேவலோகம். பாதாள லோகத்தில் இருக்கிறவர்களும் இதில் பிறப்பார்கள், மனித உலகத்தில் இருக்கவரும் பிறப்பார்கள், தேவலோகத்தில் இருக்கவரும் பிறப்பார்கள். இறைவனை தவிர, பரமேஸ்வரரை தவிர அனைத்துமே தன்னில் தானே ஜீவனற்றவைகள். அவைகள் ஜீவன் இல்லாமல் போய்விடும். இந்த ஜீவனை, தன்னில் தானே ஜீவனை பெறுவதற்காகவே நாம் இந்த கர்மாவை செய்யும்படியாக படைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கன்னிராசி எதிர்ப்பு ராசி ஆகும். பிரபஞ்சத்தில் இருப்பவை எல்லாமே அழிந்து கொண்டே இருக்கிறது. இந்த அழிவை தடுப்பதற்காக, எதிர்ப்பதற்காக ஒருவர் கன்னியாகவே இருக்கிறார். அவருக்கு இயற்கை வரக்கூடாது. இயற்கையாக வயசுக்கு வந்து திருமணமாகி குழந்தையை பெற்று இருக்கிறது இயற்கை. இயற்கைக்கு எதிராக இருக்கிறது. இந்த ராசியை ஆட்சி செய்யும் மிருகமாக நாய் இருக்கிறது. நாயை இயற்கைக்கு எதிரி என்பார்கள். ஒரு தெருவில் போகும்போது அனைவரும் சும்மா இருக்கும்போது நாய் மட்டும் எதிர்த்து அதை போராடும், கொலைக்கும். இந்த எதிர்ப்பு ராசி, நாஸ்திகர்கள் என்கிற எதிர்ப்புகாரர்களும் இதற்குள்ளதான் இருக்கிறார்கள். அரசாங்கம் என்கிற எதிர்ப்பும் இந்த ராசிக்குள் இருக்கிறது. கன்னி ராசிக்குள் இப்படி ஒரு எதிர்க்கிற விஷயங்கள் எல்லாம் இதற்குள் வைத்திருக்கிறார்கள். புரட்டி போடுகிற விஷயங்களையும் இந்த ராசிக்குள் வைத்திருக்கிறார்கள். புரட்டி போடுகிறதும் இந்த ராசிக்குள் தான் வரும். இப்படி 12 ராசிகளுடைய தத்துவங்களை வான சாஸ்திர ரீதியாக அது ஏற்படுத்தப்பட்ட கதைகள் மூலமாக மேலும் உங்களோடு சொல்லுகிறேன். அஸ்ட்ராலஜர்கள் எல்லா பேருமே வான சாஸ்திரங்களும் தெரிந்திருக்க வேண்டும்.
அதாவது ஜோதிடம் கற்றிருக்கிறவர்கள் வான சாஸ்திர விதிகளையும் தெரிந்தால் மட்டும்தான் நாம் ஏன் பிறந்தோம், எதற்காக பிறந்தோம், அடுத்த படைப்பு என்ன, இவைகள் எதனால் படைக்கப்பட்டது என்ற விஷயம் தெரியாமல் மனிதர்களை மூடர்களாகவும் குருடர்களாகவும் வழிநடத்தக்கூடாது. எல்லா பேருடைய கண்களும் திறக்கப்படும்படியாக நடத்த வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.